ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தீவிரமடைய போகுது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்களில் சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். எந்தெந்த மாவட்டங்களில் பெய்யும்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, வால்பாறை ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்றோட சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவான மழை இருக்காது. எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்துலையும் மழை பெய்யாது. அதாவது காற்று குவிதல் எங்கே குவிதோ அந்த இடங்களை பொறுத்து தான் இந்த சாரல் மழை, மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும். சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும். இந்த ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான வானிலை தான் இருக்கும். பருவமழையானது இன்னும் கேரளாவில் ரொம்ப தீவிரமடையில், குறிப்பிட்ட அளவு தான் தீவிரமாக இருக்குது. இதனால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் சாரல் மழை, மிதமான மழை, கனமழை பெய்யும். மிக கனமழைக்கு எங்கும் வாய்ப்பு இல்லை. இதே போல் மீண்டும் அடுத்த பருவமழை எப்போ தீவிரமடையும்னா ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள தேதிகளில் பருவமழை மீண்டும் தீவிரமடையும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இதே போல் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களிலும் பருவமழை குறிப்பிட்ட சில நாட்கள் தீவிரமாக இருக்கும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும். இதனால் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை வானிலையிலிருந்து மேற்கொள்ள வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.